வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வால்வுக்கு வந்து 24 வோல்ட் ஏசி ரிலே ஒன்று, ஒரு ஃபேனுக்கு வந்து 24 வோல்ட் ஏசி ரிலே ஒன்று, ஒரு கீட்டருக்கு வந்து ஒரு 24 வோல்ட் ஏசி ரிலே ஒன்று. இந்த ரிலே வந்து ஆக்சிவேட்டருக்கு. இந்த 3 ரிலேயுமே 24 வோல்ட் ஏசி ரிலே இது. அதே மாதிரி ஹானிவெல் தெர்மோஸ்டாட் ஒன்று எடுத்துக்கோங்க, 24 வோல்ட் ஏசி தெர்மோஸ்டாட் ஒன்று, ஒரு ஆக்சிவேட்டர் ஒன்று, ஆக்சிவேட்டர் வால்வு ஒன்று. ஃபேன் வந்து கை ஆம்பியர் எடுத்துச்சுன்னா ஒரு கான்டாக்டர் ஒன்று போட்டுக்குங்க. அதேமாரி ஹீட்டருக்கு வந்து கம்பல்சரி கான்டாக்டர் போட்டாகணும், ஏன்னா ரிலேல வந்து லோடு தாங்காது, அதனால வந்து ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்துக்கணும். இப்போ வந்து வயரிங்கை பற்றி பார்க்கலாம். இப்போ ஹானிவெல் தெர்மோஸ்டாட் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி ஆர்ன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க, 24 வோல்ட் ஏசி பேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. காமனில் வந்து 0 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட 0 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க, 24 வோல்ட் ஏசி. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிலேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு வந்து ஆக்சிவேட்டர் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி டபிள்யூலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஹீட்டர் ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜிலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேயோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபேனு. இந்த 3 ரிலேக்கு வந்து 0 வோல்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க, 24 வோல்ட் ஏசி ரிலே இது. அதே மாதிரி ஆக்சிவேட்டருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிவேட்டரோட கனெக்ஷன். இது T6 T5 C P W R இருக்கு. இப்போ இதோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிவேட்டருக்கு வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து 24 வோல்ட் ஏசி ஒரு பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆக்சிவேட்டர் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து காமன்ல கனெக்ட் பண்ணிட்டு NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து W கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த டெர்மினல்ல இந்த W டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி NCல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து காமன்ல இன்புட் கொடுத்துறீங்க, அதோட அவுட்ல வந்து NO இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து W கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NCக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் P கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஆக்சிவேட்டரோட T6ல பார்த்தீங்கன்னா ஒரு 0 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கிங்க, நியூட்ரல். இது 24 வோல்ட் ஏசில தான் வேலை செய்யும் இந்த ஆக்சிவேட்டர். இதுல வந்து டிசில வந்து 0 வோல்ட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த W வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க, 24 வோல்ட் ஏசி காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து W கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து நம்பர் P கனெக்ட் பண்ணிக்கிங்க. P டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த T6 பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து அவுட்புட் எடுத்து வந்து 0 வோல்ட் இது. அடுத்து வந்து ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபேனு வந்து லோடு அதிகமாக இருக்கு, அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கான்டாக்டர் போட்டிருக்கோம். இந்த கான்டாக்டர் ஃபேன் கான்டாக்டர், இது வந்து ஹீட்டருக்கான கான்டாக்டர். ஏன்னா ஹீட்டர் வந்து ரிலேல கொடுத்தா டேமேஜ் ஆயிரும், லோடு ஹெவியா எடுக்கும். 3 பேஸ் ஹீட்டர் இது. இப்போ வந்து ஃபேனுக்கு வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் பவர் வந்து ஃபேன் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. காமன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட NO இருந்து ஃபேன் ரிலேயோட NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஃபேன் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஹீட்டருக்கு ஒரு 230 வோல்ட் பவர் எடுத்துட்டு வந்து ஹீட்டர் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஹீட்டர் அண்ட் ஃபேன் கான்டாக்டரோட A2ல வந்து நியூட்ரல் வந்து டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிங்க.
இந்த கான்டாக்டர் வந்து 230 வோல்ட் காயில் இது. அதே மாதிரி இந்த ரிலே வந்து காயில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஏசி. ஆக்சுவேட்டரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் டிராயிங்கில் வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தெர்மோஸ்டாட்டில் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹானிவெலோட தெர்மோஸ்டாட் 5000 இந்த மாடலை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.